இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம் இதுதாங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு தெரியல. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இதயத்தில் ஆழமாக பதிய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய வார்த்தை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அளிக்கும். பார்த்தீங்களா? நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க தயாராக இருக்கின்றார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பொறுமையுடன் பரிசுத்த ஆவியின் மற்ற வரங்களும் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை, அது கூடவே நிறைய விஷயங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்களே நீங்கள் கேட்டு பாருங்களா, இன்றைக்கி நம்ம பண்ணுற விஷயத்தில் முழு ஈடுபாடோடு பண்ணுறோமா? இல்லை பார்த்துக்கலாம் போடா, இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சகிப்புத்தன்மை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்க முடியாதுங்க. வெற்றி அடையவே முடியாது. ஏனோ தானோன்னு பண்ணலாம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு கடினமாக இது முக்கியம்டா, இது இம்பார்ட்டன்ட் சொல்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கேர்லெஸ்ஸாக பண்ணுவோம். கவனமாக கேள்றா, இந்த விஷயம் கரெக்டாக பண்ணிவிடு, இது பண்ணால் தான் இன்றைக்கி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் காதில் வாங்காமே போயிடுவோம்ல. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்க பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? ஒழுங்காக படுறா, படிப்பு தான் நமக்கு, நாளைக்கு நீ படித்தா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி படின்னு சொன்னாலும் பசங்க என்ன பண்ணுவாங்க? அரடா என்னடா வீட்டுக்கு போனாலும் படின்றாங்க, ஸ்கூலுக்கு போனாலும் படின்றாங்க, ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு அரைகுறையாக தான் படிச்சிருப்பாங்க, ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல என்னையே ஏற்றுக்கோங்க. அப்போல்லாம் படின்னு சொன்னாங்க, அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுதில்ல. இன்னும் நம்ம பெட்டராக படிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் லைஃப் அப்படின்னு யோசிக்க வச்ச தருணங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். படிப்பு தான் முதலாவது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஸ்கூல் பசங்க நிறைய பேரோடு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே படிச்சிருங்க, நல்லா படிச்சிருங்க, அவ்வளோதான். படி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ படித்தா நீங்கள் நல்லா இருப்ப, நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். படிக்கலை அப்படின்னாலும் என்ன ஆகும்? எதுவுமே தெரியாமல் அப்படியே இருக்கலாம். இன்றைக்கி படிக்காதவங்க நல்லா தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருப்பேனே, படிக்கல இருந்தாலும் நான் இப்படி இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. சகிப்புத்தன்மையோடு பண்ணாதீங்க, ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. நமக்கு பிடிச்ச விஷயமா முழு ஈடுபாடோடு பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தாங்க. இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள், அதற்கேற்ற போல் நடந்துக்கோங்க. தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உலக பிரகாரமான பொறுமை அல்ல, தெய்வீக பொறுமையை தந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். பார்த்தீங்களா? பொறுமை வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பொறுமை நம்ம வாழ்க்கையை வேறு லெவல் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி வாழ்க்கையில் அன்பு இல்லை, பாசம் இல்லை, பொறுமை இல்லை, எல்லாமே குறைஞ்சிச்சு. காரணம் என்னென்னா, நவீன உலகத்தில் வாழ்ந்துருக்காமே டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவனுடைய ஆசீர்வாதம் இன்றைய நாளில் நம் வீட்டை நிரப்ப போகின்றது. தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அவர் தமது கனிகளை தந்து, குறிப்பாக பொறுமையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? பொறுமையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இன்றைக்கி யாருமே பொறுமையாக இருக்க முடியலங்க. ஆரம்பத்தில் சொன்னது தான், நான் ஏங்க பொறுமையாக இருக்கணும்? பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும், என்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க, எவ்வளோ நாள் தான் நான் பொறுமையாக இருக்குது? அவள் தான் நான் பொங்கிட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? பொறுமையாகவே இருங்க. யாரும் நீங்கள் ஆவேசப்பட தேவையில்லை, பார்த்துக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது நியாயம் எது தர்மன்றது தெரியும். ஸோ நம்ம பக்கம் தப்பு இருக்கா இல்லையான்றதை அவர் பார்த்து பாருங்கள். அடுத்தவன் நம்மளை எவ்வளோ வேணால் அவமானப்படுத்திட்டோம், அசிங்கப்படுத்துகிறோம், என்ன வேணால் பண்ணிட்டோம், பிரச்சனையே இல்லை. அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்து பாருங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வாழ்க்கை எத்தனை ஆசீர்வாதமானது. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே,
நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு கேட்கின்றதை கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இன்றைய நாள் ஜெபத்தை ஏறெடுக்கின்றப்பா அப்படின்னு சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை உற்று நோக்கி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக நம்ம பயணிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் கொடுத்துள்ள அருமையான வசனத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. நாங்கள் தெய்வீக பிரசனத்தையும் வழிகாட்டுதலையும் நாடி தாழ்மையுள்ள இதயத்தோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. வாழ்வில் இக்கட்டுகளை நாங்கள் கிருபையோடு புத்தியோடு கடந்து செல்லும்படி எங்களை உம்முடைய பொறுமையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய வசனத்தினால் நிறைத்து அதன் போதனைகள் மூலம் எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. உம்முடைய சித்தத்தை பெறுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய வழிகளில் நடப்பதற்கு எங்களுக்கு ஆயத்தமான ஒரு வழியை காட்டுங்க ஏசப்பா. நீடிய ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் நிறைந்த எங்களுக்குள் தங்கியிருந்து நீர் விரும்பிய வண்ணம் எங்களை உருவாக்குவராக ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்களை கைவிற்றாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கும் நீங்கள் பதிலளித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கின்ற நோயாளிகளை ஆசீர்வதிங்கப்பா. உமது கரங்களால் தோது நோயில் அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை சீக்கிரமாக சுகம் பெற்று விட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தவித பிரச்சனை இல்லாமல் எந்தவித நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. குடும்ப உறவுகளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுங்கப்பா. நல்ல ஒரு சிந்தனையை கொடுங்கப்பா. நல்ல ஒரு உடல் வலிமையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படித்து முடித்து இன்னும் வேலை கிடைக்கல, வேலை கிடைப்பதற்காக ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.